ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஜீ தமிழா ஆவுடைய பெண் தலைமையில் நடந்தது. சமையல் வேலை சுகமானது சுமையானது சீசன் 3 எபிசோட் 91 கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 6/4/2025 என்று ஒளிவரான நிகழ்ச்சியுடைய ஒரு நேரலை. அதில் முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டேட். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை எப்பொழுதும் போல் கொடுத்த ஃபாத்திமா அபு அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஃபாத்திமா, எபிசோடு 91 ஜி5ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு விவாதம், சமையலை பற்றிய ஒரு பேச்சு. இதை நம்ம நேரில் பேச போகிறோம். ஸோ சொல்லுங்கள். இல்லை, நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக வர்றதுக்கு முன்னாடியே இந்த சமையல் எவ்வளோ விஷயமானது, அதில் இப்போ உங்களுடைய பங்கு அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக கருதுறது என்னென்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சார் நான் அன்பால மிகுந்து அப்படின்னு போதே போய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்பி சில பேர் சில வாழ்க்கையை நம்புவாங்க தெரியுமா? ஆமாமா, விர்ச்சுவலா வாழ்வாங்க, விர்ச்சுவலாவே நம்புவாங்க, விர்ச்சுவலாவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு போறேன் அதுதான் கரெக்ட்னு வாழ்வாங்க. அது என்னன்னா, கடைசி வரையும் நான் வெளியில வர முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் இப்படியே இருந்துட்டு போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனா என்ன கொடுமைன்னா, நீங்க வாழறது பிரச்சனை இல்லை, நான் வாழற வாழ்க்கை மாதிரி தான் ரொம்ப சிறந்ததுன்னு எட்டு பேசும்போது தான் காண்டாயிடும். நீங்கள் தாராளமாக விர்ச்சுவல் வாழ்க்கை வாழுங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருந்துட்டு போட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் வாழற வாழ்க்கை ரொம்ப சிறந்ததுன்னு வாதாடும் பொழுதோ அல்லது பேசும்பொழுதோ தான் ஏற்கனவே நீயே ஒத்துக்கு டைப் பண்ணோம். பெருசாக சிம்பிள் லாங்குவேஜில் சொன்னா ஜாக்கி, நீங்கள் வெள்ளைக்காக்கா இருக்குன்னு நம்புங்க, கூட இருக்கிற எங்களையும் அது வெள்ளைக்காக்கா தான் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு ஆமா சொல்ல வைக்காதீங்க. எங்கள்கிட்ட கூட சொல்லிக்கங்க அது வெள்ளைக்காக்கா தான் அப்படின்னு சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா பைத்தியம் அப்படின்னு நகர்ந்து போயிடலாம். இல்ல அப்படின்னா இது வெள்ளைக்காக்கா தான் கடைசி சொல்லிக்கிட்டே இருக்கோம் கூட, ஒரே இடம் நம்ம குறைச்சிருவோம், நம்ம பேசுறதே குறைச்சிருவோம். இல்ல உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க இருமுனீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்வோம் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளைக்காக்கா தானே இப்போ நீ சொல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒத்த காலில் நிற்கும் பொழுது தான், அதுவும் சில நேரங்களில் அன்பின் மிகுதியாக அதை நிற்கும் பொழுது தான் என்னன்னா, என்னம்மா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரி, இப்போ இந்த சமையல் நிகழ்ச்சி குறித்து பேசுவோம். சமையல் இரு பாலருக்குமே பொது அப்படின்னு இப்போ சொல்லலாம். ஆனால் காலமாக சமையல் மயிர் வழியாக தான் அவன் வாயில் போய் அப்புறம் இதில் பூர்வம் அப்படின்ற மாதிரி காலங்காலமாக சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம் தான். ஓகே, ஆண் பெண் சரிநிகர் சமம் அப்படின்றதெல்லாம் பேசினாலும் கூட, ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு குழந்தைக்கு தொடப்பத்தை கையில் கொடுப்பாங்க, இவன் கோட்டை விளையாட்டு வருவான், அது வீட்டெல்லாம் மொழி கிழகி பெருக்கி வைக்கும் பொம்பளை புள்ள, அடுத்தது வீட்டுக்கு வாழ போகிறது அப்படின்ற அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணி அதை போட்டு காலி பண்ணதுன்னு வச்சுக்காங்களா. அதை தான் இல்ல நம் குடும்பம் அப்படின்னு நம்ம படிச்சப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்க, அக்கா காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதோ இல்ல அம்மாக்கோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, தம்பியும் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. இப்படிதான் நம் குடும்பமாவே நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் நம்ம மனசு. இப்பதான் அதெல்லாம் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாறி இருக்கு. இப்ப வண்ணான், தையல்காரன், என்னது அந்த மாதிரி சமையல்காரர்ன்றது இப்பதான் அப்படின்றதெல்லாம் ஐயர் அங்க மட்டும் இரு வருது ஏன்டா அப்படின்னு கலைஞர் அவர்கள் தான் அதை மாத்துறாரு. தபால்காரர், சமையல்காரர், தந்தி கொடுப்பவர், இரு அவங்களுக்கு மட்டும் இரு வர்றத மாத்துறது அவர் தான். ஸோ அந்த மாதிரி எவால்வேஷன் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்திருந்தாலும் கூட, இந்த பக்கத்தில் சமையல் சுகமானதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இங்கே ஏற்கனவே ஆவடிப்புன்னு சொன்னார். ஏங்க, 2 பக்கம் பேசுறீங்க, உண்மையை சொல்லுங்க, இந்த பக்கம் இருக்கிறதுக்காகவே நீங்க எதிர்த்து பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க யாருமே புரிஞ்சிக்கல. எனக்கு எல்லாத்த விட ஒருத்தவங்க நர்ஸ் வேலை போறதுக்கு பண்ணாங்க போல இருக்காங்க. நர்ஸ் வேலை போறதுக்கு ஏதோ பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரி ஒரு பெருச்சால் இருந்தது. அது ஏதோ இந்த எல்லாமே ஒரு மாதிரி சீரியல் ஃபுல்லா பார்ப்பாங்க போல இவங்க எல்லாருமே. இல்ல அது எனக்கு உண்மையிலே நண்பர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல.
எனக்கு அந்த பக்கம் பேசினவங்களாம் என்னால் உட்கார முடியல. உண்மையிலே அவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்னஸ்ன்னு நினச்சிக்கின்னு பேசுறது எல்லாமே கிரிஞ்சதனுடைய மேக்ஸாகவே இருக்கு. ஆமாம் இல்லை, அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரிலங்க. அதுவும் வந்து ஒரு பொதுவெளியில் வந்து முன்வைக்கும் பொழுது அதை எப்படி இருந்து எனக்கு தெரியல. இப்போ ஒரு காமெடிக்காக விளையாட்டுக்காக பேசுகிறப்ப நம்ம வந்து சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஒரு கருத்தை முன்வைக்கிறப்ப அதுல வந்து அவங்க வந்து அப்படி பேசுறது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, சார் எங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த வேலை வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது, என்னம்மா நீங்க உங்க சமையல போய் ஸ்கூல்ல என்னம்மா இப்படி சூப்பருங்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு பயங்கர வேதனையா இருக்கும். இன்னொரு அம்மா சொல்றாங்க, பிளான் வேற பண்ண வேண்டியிருக்கு சார். கீரை வாங்கினா கீரை இன்னைக்கு, எங்க வீட்டுலாம் கீரை ஃப்ரிட்ஜில் ஒரு 5-6 நாள் வச்சிருப்பேன் நான், நாளைக்கு செய்யறேனே அப்படின்னுவேன். கீரை வாங்கினா இன்னைக்கே செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்த சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ஒரு பிளான்ல வந்து பண்ணி வாரம் பூரா நான் உனக்கு வந்து எல்லாம் கொடுக்குறப்ப அதுல வந்து சுவை இல்லை, அதுல ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஃபீல் பண்றாங்க. இன்னொரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஓ சமையல்ல என்னம்மா சூப்பரா இருக்குன்றாங்க ஸ்கூல்ல அப்படின்னு நம்மளே நக்கல் விடுறாங்க சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு அம்மா சொல்லும்பொழுது, எங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குட்டி எலி இருக்கு, பெரிய பெருச்சாலி இருக்கு, சின்ன பெருச்சாலி இருக்கு, நான் பண்ற ரவா லட்டு சாப்பிடுறதுதான் வரும். என்ன எனக்கு புரியவே இல்லை. நானா தான் பக்கத்துல மட்டை எடுத்து மட்டார் அடிச்சிருவேன். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அதை சொல்ல நீங்க ஒரு ரியாலிட்டியை பேசுறது, ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு வந்துட்டு உங்க கியூட்னஸ் எடுத்துன்னு வர்றன்றதுக்காகவும் என்ன என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்திருக்கீங்கன்னே தெரியாம ஒரு படத்துல, பூ படத்துல நினைக்கிறேன், இந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னன்னே யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. என்ன ஆக போறேன்னே தெரியாம நிக்குது பாருங்க எல்லா குழந்தைங்களும் அப்படின்றதான் கொடுமை. நான் சொல்றது வர்றது வந்து ஒரு 1970கள்லையோ இல்லை 90கள்லையோ இருந்தவங்க கூட நான் வந்து வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன். 2025 இப்படி இருக்கிறீங்க. அதாவது நான் எப்பயுமே சொல்றேன், நான் மாறிட்டேன், என் குடும்பம் மாறிடுச்சு அப்படின்றதுக்காக உலகத்துல எல்லாரும் மாறின அவசியம் இல்லை. இன்னமும் என்ன ₹1 மிச்சமாகுன்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப் தள்ளி போடுறவங்கள இருந்து தனக்கான விஷயங்களை செஞ்சுக்காத ஆண்கள்ல இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் இல்லைலாம் சொல்ல வரல. ஆனா ஒரு கருத்துருவாக்கத்துல இன்னமும் வந்து அப்ப நம்ம என்னன்னா இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, இன்னும் விவாதிக்க வேண்டியிருக்கு. நேற்று வந்து நியானாவில் வந்து இங்கேயாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு பேச முடியுது. ஆனா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரியான இடங்கள்ல அவங்கள வந்து ஒன்றும் இல்லை, அந்த சந்தோஷ் படம்னு ஒரு படம், அந்த படம் பார்த்து முடிங்க, கிளைமேக்ஸில் வந்து சும்மாவே இருப்பானுங்க. ஒன்றும் இல்லை, அந்த பையன் வந்து முஸ்லீமாக இருப்பான், ஒரு பையன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனா இருப்பான், நக்கல் விட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வெறுத்து போய் சீ போடா மயிறு அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு அந்த வேலையை தூக்கி போட்டு போவோம். ஏன்னா உங்களுடைய தைரியம், உங்களுடைய வீரம் எல்லாம் அங்கே தான் காட்டப்படுது. ஸோ ஆனால் இங்கே நம்ம விவாதமாவது பேசுகிறோம், சேரை போட்டு உட்காந்து பேசுவோம், பிரச்சனை என்னன்றது பேசு அப்படின்றதுக்காக வரோம். இன்னும் நம்ம நிறைய மாறணும், துவக்க புள்ளியில தான் இருக்கோம். நம்ம இங்கேயாவது வந்திருக்கோமே அப்படின்னும் போது இவங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய பெண்கள் பேச வேண்டியிருக்கு. மிக முக்கியமாக எல்லா பெண்களுக்குமே சொல்கிற ஒரு விஷயம்தான், தயவு செய்து டிவி சீரியலை பார்த்துறாதீங்க. உங்களை வந்து நீங்கள் வந்து 20 மடங்கு உங்கள் மூளை வந்து செயல்பட துடிக்குதுன்னா அது அப்படியே 75-80 மடங்கு உங்கள் பிடிச்சி இருக்குது. அதனால் தயவுசெய்து அதை பார்க்காதீங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ வந்து சொல்லுங்க. அப்பதான் இந்த பொண்ணு இப்படி சொன்னச்சா, நாங்க பாராட்டுக்காகலாம் பண்ணல சார், அவங்க சாப்பிட்றத பார்த்தாலே எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விட்டு எடுத்து அது பார்த்தா அழகா இருக்கும். எனக்கு புரியல. எனக்கு இல்ல, அவங்க வயிறு நிறைஞ்சு சாப்பிட்றத பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுது. அதே தான் இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க, நாங்களும் பிளான் பண்ணாம தான் இல்லை சார், நாங்களும் பிளான் பண்ணி தான் செய்கிறோம். பிளான் பண்ணி செய்யும் பொழுது ₹1 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுறாங்கல்ல, அது வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க எல்லாத்த விட இன்னொரு பொண்ணு சொன்னிச்சு, எங்களுக்குமே இந்த மாதிரி பாராட்டெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கிடையாது சார், ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைனா டக்குன்னு சொல்லிடுவாங்களாம், ஒரு சாப்பாட்டில் உப்பு இல்லைனா என்ன உப்பு இல்லை அப்படின்றவாங்களாம். பட் அப்படியே அமைதியாக சாப்பிட்டாங்கன்னா அதுவே பாராட்டுன்னு நாங்கள் நினச்சிக்குவோம். இது எப்படி எனக்கு என்னன்னா ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி. இல்ல அதுதான் ரொமான்டிசைஸ் பண்ணி புனிதப்படுத்தாதீங்கன்னு கெஞ்சி கேட்டும் கூட ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல எல்லாத்த விட எனக்கு கொடுமையே என்னன்னா, சமையல் கட்டுல தான் காதலே வருமா எனக்கு புரியல. 12 வருஷம் ஆகுதான் வெஜிடேரியன் தான் அவருக்கு பிடிக்குமா? சமையல் தான் காதலே, சமையல் சண்டே வரும். ஏன் இது இங்க இருக்குது, அது ஏன் அங்க இருக்குது, எங்க அது வர்றது? ஏங்க பச்சை ஒரு அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏதோ காலையில் அவங்க தான் சொன்னாங்க, ஒரு 18 பதார்த்தம் சமைக்கிறதுக்குள்ள வாரத்துல வந்து கீரை எல்லாம் வந்து லாஸ்டா வைப்பேன், திங்கக்கிழமை கீரை வைப்பேன்,
நூக்கல் இதெல்லாம் வந்து வார கடைசியில் பண்ணும் அந்த அம்மா சொன்னாங்க, விரிவாக சொன்னாங்கல்ல. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அந்த அம்மா சொன்னதில் அவங்க சொல்லுவாங்க, ஏங்க இன்னமும் இப்போ புனிதப்படுத்துகிறாங்க, திடீர்னு தும்புச்சுன்னா இந்த கையை எடுத்து இப்படி வச்சோம்னா பச்சை மிளகாய் மாதிரி நறுக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது வந்து தலைவலியோட வெங்காயம் கட் பண்ணுறதும் பச்சை மிளகாயை நறுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா சார் கொடுமை. உடனேவே ஒரு அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, கையில் கழுவிட்டு சோப்பை போட்டு கழுவிட்டு தானே ஏம்மா இல்ல, இதுதான் அங்க இருக்கிற புரிதல்ன்ற. அதேதான். இப்படி ஒரு விஷயத்தை யதார்த்தமா ஒருத்தவங்க பேசும்போது அதை பதார்த்தத்தோட சேர்ற பக்கத்துல பிய தூக்கி வைக்கிற மாதிரி பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். இல்ல நீங்க உதாரணமா நீங்க உரையாடலில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதுல இருக்கிற அரிய கருத்துக்களை தாராளமா சொல்லுங்க. ஏங்க வாரம்லாம் வெளில போயிட்டு வராங்க மனுஷன், அவனுக்கு ஒரு நல்ல சோறு போடணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். அதேதான். அப்ப நீ என்ன சொல்லணும், என்ன வாரம்லாம் போயிட்டு வரான், அதே மாதிரி 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு சனி ஞாயிறாவது எங்களுக்கு லீவ் இருந்தா நல்லா இருக்கும், இதை சொல்லு. இதுல ஒரு பொண்ணு சொல்லுது, சனி ஞாயிறாவது வந்து லீவ் வேணும் இல்லையா சார், ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சார், ஒரு உழைப்பாளிக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்கல்ல சார். ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னது. ஒரு உழைப்பாளிக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க சார், ஏன் நாங்க வந்து நாள் பூராவும் வாரம் பூராவும் நாங்க ஏன் சமைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு லீவ் கிடையாது சார், அன்னைக்கு கூட நாங்க வந்து சமைக்கணும், ஏன்னா இவங்க வந்து வெளியில போய் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது எப்படி எல்லாத்த விட கொடுமை, இதெல்லாம் முடிச்சுட்டு தீபாவளி டைம்ல இவ்வளவு பலகாரம் இவ்வளவு பதார்த்தம் முடிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ் எப்படி சார் போட முடியும், உட்காந்தா போதுன்ற மாதிரி இருக்கணும் போது ஒருத்தவங்க சொல்றாங்க நான் புது நைட்டி வாங்கி போடுவேன். இது ஒண்ணு. ஒருத்தர் நான் ஏன் சார் புடவை வாங்கிக்கிறேன், நைட்டி கூட நான் இன்னைக்கு புதுசா வாங்கிப்பேன், இது எப்படி இதுக்கு இது பதில் இல்லையா மண்ணா மாதிரி தானே இருக்கு. இது ஒண்ணு. ஒருத்தவங்க சொல்றாங்க ஜாக்கி 3 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனால தான் இது பிரச்சனையே. 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு நான் 3 மணிக்கு எந்திரிச்சு வடை இப்படி போட்டு கோயம்பேடுல கடை வச்சிருப்பாங்க தெரியுங்களா, 3 மணிக்கு இருந்து இந்த மூட்டை தூக்கி 7 மணிக்கு நான் 3:30 மணிக்கெல்லாம் சரக்கு வந்துடும், அதை இறக்கிட்டு காய்கறி பிரிச்சு வச்சு அவங்களுக்கு மாலை கட்டுறவங்களுக்கு ஓகே, அது ப்ரொஃபஷனல். வீட்டுல இருக்கிற நீ ஏமா 3 மணிக்கு எழுந்திருக்கணும்ன்ற. இது ஒண்ணு. இந்த சமயங்கள் சம்பிரதாயங்கள் மதங்கள் இது எல்லாமே பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு தான்றதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். குடும்பத்துக்காகாது, வாசல்ல உட்காராத, வாசல்ல குசு விடாத, வாசல்ல அதை புடுங்காத இதை படுங்காத, 3 நாள் வந்த தீட்டு மயிறு மட்டை எல்லாத்தையும் பண்ணிட்டு உன் கூட வந்து படுத்து பிள்ளையும் பெற்றுருவோம். இதை தான் நம்ம வந்து தொடர்ந்து, இதனால தான் வந்து என்னன்னா வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க வேலைக்கு போங்கன்னு பெரியார் சொன்னது காரணம் அதுதான். உங்களை வந்து மயக்கி உங்களை வந்து உங்களே நம்ப வச்சு உங்களே அடிமைப்படுத்தி வச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு. இதுல அந்த வேலைக்கு போங்கன்னு சொன்னதுனால சொல்றேன். இந்த வேலைக்கு போறதுலயுமே அந்த அம்மா ஒருத்தவங்க டீச்சர், அவங்க சொன்னாங்க, ஆமா சார் நான் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் மாத்தி மாத்தி தான் பேசுறேன். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, இல்ல சொல்லணும். ரூல் புக்ல வந்து 1 2 3 பாயிண்டா போட்டு எழுதுறோம். நம்ம அப்படியான ஒரு விஷயம் அப்படி ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். நம்ம நடுவுல காப்பி வேணுமான்னு கேட்போம், அப்புறம் யாழினியை திட்டுவோம், நம்ம 2 பேரும் திட்டிக்குவோம், அப்புறம் கதையெல்லாம் விடுன்னு வச்சுக்காங்க. ஹேப்பன்டு இன்னும் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியில் எழுதுனது திரும்ப திரும்ப நீங்கள் பதிவு வைக்காதீங்க சார், ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, வேலைக்கு நானும் தான் சார் போகிறேன், எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நானே எழுந்திரிச்சு நானே கஞ்சி காய்ச்சிக்கணும். ஏன்னா அப்படியே அப்பட்டமாக சொன்னாங்க, அப்படியே சொன்னாங்க அந்த அம்மா, எழுந்து நான் தான் சார் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். ஏன் நான் கஞ்சி காய்ச்சி, ஏமா நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா, ஏன்னா நான் பொம்பளை சார், நான் தான் செய்யணும். வெளியில ஆனா தெரியாது சார், இதெல்லாம் வெளியில பாக்குறப்ப வேற மாதிரி. ஏன் வெளியில தெரியாதுன்னா ஆப்போசிட்ல வந்திருந்த அத்தனை பேருமே அது காரணம் சார். இந்த நடுவுல டக்குன்னு எனக்கு தான் அந்த பார்வை ஒரு மாதிரி இருந்திருக்கு, பட் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். டக்குன்னு அதை சொல்லிடுறேன். உங்கள் ஹேர் கட் ரொம்ப சூப்பரா இருக்கான், மைக்குல் சொல்லியிருக்காங்க. மகிழா கண்ணன், டுடே யூ லுக் டூ குட் அண்ணா அப்படின்னு மகிழா கண்ணன் சொல்லியிருக்கா. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இப்போ ஜாக்கி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆண்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக செஞ்சுக்கிறது இல்லைன்னு. இதை ஜாக்கி வந்து ஒரு பெரிய உதாரணம். அவங்களுக்காக வரும்போது அவங்க பெருசாக எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. நான் தான் இந்த சட்டை வாங்குறது, இந்த சட்டை நல்லா இருக்கு, இன்னும் 2 எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் தான் பண்ணுவேன். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வருமானம் வரும்பொழுது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு, ஜாக்கி நீங்கள் வந்து டிஷர்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கங்களேன், நான் உங்களுக்கு பைசா அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பிச்சா, அதுலேயுமே அவங்க அனுப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக 1000 ரூபா அனுப்பிச்சாங்கன்னா 2 டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. 200 கொடுத்து ஒரு 8 டிஷர்ட் எடுத்துகிட்டு வரலாமா நம்ம, அப்படிங்கிற மாதிரியான ஆள் தான் ஜாக்கி, ஓகேவா? இது என்ன, இதுக்கு இது இவ்வளோ சொல்கிறேன்னா, ஹேர் கட் வந்து இப்போ தானே செல்ஃப் லேர்னிங் ஹேர் கட்டு அவங்களாவே பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு.
நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கலரிங்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாயிடுச்சு உண்மையிலே. அதுக்கு முன்னாடி பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சால்ட் அண்ட் பெப்பர்லேயே வரலான்னு பார்த்தேன். என் பொட்டாட்டி தான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு. அதனால சரி. இளமை மற்ற விஷயங்கள்லாம் பயங்கரமா ஓடி விளையாடி தவழ்ந்து வராம எல்லாம் பண்ணுது, ரன்னிங்ல வருது மற்ற விஷயங்கள்ல. அப்புறம் எதுக்கு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால நான் வேண்டாம் என்று நான் என்னுடைய கொஞ்சம் நகரம் இன்னும் அவையவா பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுதா? எனக்கெல்லாம் தோணல சார், உங்களுக்கு மட்டும்தான் தோணும். இல்ல இன்னும் கொஞ்சம் நகர்த்து. உங்க மூஞ்சி தெரியுங்களா? இப்ப நான் இப்படிதான் வரணும். நீங்க இப்படி வந்தீங்கன்னா போதும். இதை கொஞ்சம் நகர்த்தும். அப்படியே கொஞ்சம் லைட்டா. இது கரெக்டா இருக்கும். இப்ப கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கும். கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா அந்த மாதிரி லுக்கு கரெக்டா இருக்கு. திருட்டு போய் மாதிரி எங்க பத்தி பேசின மாதிரி. என்னவோ என்னவோ என்னமோ பண்ணுது பண்ணுங்க கண்ணு எங்க இருந்து கேட்டுன்னு தெரியல, ஏதோ ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. சரி, எனிவே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அப்ரிசியேஷன். இதெல்லாம் வந்து ஃபுல்லா மண்டையை ஃபுல்லா ஃபுல்லுன்னு நான் வந்து எல்லா விஷயம் நான் பண்ண மாட்டேன். சில விஷயங்கள் சில பேர் செய்வான். அதுக்கு தான் அவன் வந்து இளநீ கடை வச்சிருக்கான், அதுக்கு தான் அவன் டயருக்கு பஞ்சர் கடை வச்சிருக்கான். இதெல்லாம் பண்ணி இதுதான் வந்து பொருளாதார சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி தான் நான் சில விஷயங்கள் பண்ணுவேன். வெள்ளக்காரிங்க இருக்கிறாங்களேன்னு மூணு ஃபஸ்ட்டு ஹேர் கட்டுக்கு இருக்கிறது 4 முடி. சிசர்ஸ் ஆர் மெஷின்ஸ் ஆர் ஐ வாண்ட் அ சிசர் பிகாஸ் ஐ ஹாவ் நிறைய லெஸ் ஹேரு அப்படின்னு. சரின்னு பண்ணிட்டு ஐ யூஸ்டு ஹியர் இட் செல்ஃப் யூஸ்டு கட்டிங் ஃபார் மெஷின்னா டர்னா எல்லாம் போதுன்னு அப்படியே பார்த்தா இந்த ஒரு கோதுமை இதில் வந்து ஃபீல்டில் மிஷின் போச்சுன்னா அப்படியே பட்டிச்சு இருக்குமே அந்த மாதிரி ஆகிவிட்டு அவ்வளோ இந்த மாதிரி தான் பண்ண. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் தான். அவன் வந்து செதுக்குறான் சிற்பு மாதிரி. 18 பவுன் கிட்ட அவனை செதுக்குறான், அப்படியே செதுக்குறான். அவ்வளவு செதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னன்னா ரொம்ப நேரமா நீங்கள் அரைத்து கொள்ள வேண்டும், அரைத்ததை எடுத்து வறுக்க வேண்டும், வறுத்து எடுத்து வைக்க வேண்டும். இந்த கடமையெல்லாம் கிடையாது. எடுத்து உடனே போட்டாலே இதாயிடுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் அந்த வேலையை வந்து ஜிகிஜாக் வேலை பண்றதுக்கு சரி ஒண்ணுமே இல்லாததுக்கு அவன் சிறுக்கு ஜில்லுன்னு பண்ணிட்டு எவ்வளவு வேலை செஞ்ச பாருங்க காமிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொருத்தன் வந்து அவன் வந்து ருமேனியான்னு சொன்னானா. அவன் தான் அந்த பிளாக் மெட்ஸ்க்கு எதிர்க்கான். டர் நல்லா அழகா இதெல்லாம் பக்காவா அவனுக்கு தொழில்காரன் சட்டுன்னு முடிச்சதுமே 5 பவுண்டுனா. இதை தான் நான் ஒருத்தன் சிசர் போட்டு 18 பவுண்டு வாங்கினான். அப்போ நம்மளே செய்யலாம் அப்படின்ட்டு செல்ஃபாக இன்னைக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சது தான். இது எல்லாமே செல்ஃபாக நம்பர்ஸ் போட்டு ஒன்றா பண்ணி பின்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு இடம் எடுத்து வந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் வச்சு பண்ணாங்க அந்த இடம்லாம். ஆனால் இதுக்கே வந்து என்னடா இப்படி எடுத்துட்டானேம்மா அவனுக்கு இப்படி தாம்மா எடுத்து வந்து நிற்பான், உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எடுக்கிறதுனால உனக்கு நீ பயப்படுற அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இதில் இருக்கிற பின்னணி தகவல் இல்லையா? ஸோ கமெண்ட்டை படிச்சிருங்களேன் போ. இதில் ஒன்றும் கிடையாது. வாங்க அந்த கமெண்ட்டை ஒன்றும் கிடையாது. அதை ஒன்றுத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மாலாம் இப்படி பேசும்பொழுது சோம்பேறித்தனத்தினால உட்கார்றவங்களுக்கு மட்டும்தான் டைம்லாம் சரி வரல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இதுக்குன்னு இந்த பேசுனங்கள கால் உடஞ்சிடணும்னு நான் இந்த நான் தப்பாக சொல்ல மேடம், உங்கள் எல்லாருக்கும் நான் மன்னிச்சிருங்க. நான் அவ்வளோ இது இல்லை, நான் ஒரு சொல்கிறேன். இவ்வளோ பேசுகிறீங்களா, உண்மையிலே நண்பர்களே நீங்கள் அதுதான் அந்த ஒரு அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 3வது நாள் நான் செய்கிறேன், 2 குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்ட்டு. அடுத்தது வந்து ஒருத்தவங்க வந்து வேற இதே மாதிரி தலைவலி ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கும் வந்து அவங்க நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஃப்ரெண்டை பார்த்துருக்கேங்க நான். அதை விட கொடுமை ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் எல்லாம் பண்ணுவேங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கண்டுக்கவே மாட்டாங்க. கஞ்சி கூட நான் தான் வச்சுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சொல்கிறாங்க, கஞ்சி வச்சுட்டு போய் பெட்டில் படுத்துக்கணுமா, அப்புறம் போய் சுடு தண்ணி வச்சுட்டு போய் படுத்துக்கணும். ஆமாம், குக்கர் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் போய் படுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்து நான் யார் இது இந்த மைக்கெல்லாம் முதல்ல அந்த மைக்கை முதல்ல கொடுங்கன்னு நான் வாங்கிடுவேன். பேட்டா ஏதாவது கொடுக்கணும் கொடுத்தான் யோசிச்சு பாருங்களா. ஒரு உரையாடலை என்னத்துக்காக நீங்கள் அதில் ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க உண்மையிலே அவங்களுக்கு கோயில் கட்டணும். ஒரு நாளாவது உங்களுக்கு சலிப்பு தட்டுமா? சலிப்பு தட்டாமல் இருந்திருக்குமான்னு ஒரு கேள்வி. சலிப்பு தட்டு சார், ஏன்னா அதையே பண்ணிட்டு இருக்கோம்.
அதை பற்றி யாருமே வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கணுங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க உட்காந்தாங்க, அந்த பொண்ணு மட்டும்தான் ஆமாம் சார் சலிப்பு தட்டும். இதை தான் அங்கே கேட்குறது. அதுக்கு உடம்பு சரி இப்படி ஒன்றும் இல்லை, இந்த அந்த பக்கம் சுகம்னதெல்லாம் கால் உடச்சுன்னா பீஅள்ளி கூட போட மாட்டான், மூத்திரத்தை கூட பிடிக்க மாட்டான், ஒன்றா காய்த்தாங்களா கூட ஹாஸ்பிட்டல் இதில் விட மாட்டான். ஞாபகம் வச்சுக்க. இதுல என்ன அப்படின்னா இல்ல அது புரியல உங்களுக்கு. இல்ல இன்னொரு ஒரு புரிதலே இல்லாம இருக்கு சார். என்னவோ இவங்க எல்லாம் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்க மாதிரிலாம் இல்ல, அலுப்பா இருக்கும் சார். உண்மையா சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க குழந்தையெல்லாம் எடுத்துன்னு வந்து ஹோட்டல்லே காலைல இருந்து சார் இது பரவாயில்ல. ஒரு அம்மா சொன்னாங்க இது தாய்மை சார், இதை புறக்கணிக்கவே முடியாதுங்குது அந்த பொண்ணு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏமா பள்ளத்துல குழிக்குள்ள ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி கை கொடுக்கலாம், குழிக்குள்ள இருக்கேன்னே தெரியாதான நான் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க அம்மா அதுக்காக எனக்கு சமைக்காம இருந்துருவாங்களா? அது கொடூரங்க நீங்க பண்ணது அவங்களுக்கு. இந்த கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு ஒரு அம்மா வந்து சப்பாத்தி போட்டுச்சு தாய்மை அப்படின்றப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இவங்களெல்லாம் அப்பயே உதைக்கணும். ஆமா, இதை வந்து நீங்க வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்றது, புனித பிம்பமாக்கி அதை வந்து அதன் மூலமாக அவங்க யாரை கஷ்டப்படுத்துறீங்க? இப்ப இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான். இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிபெண்டன்சி தேவைப்படுது. தன்னை சார்ந்தே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களா கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து இது கிச்சன் இல்லாம நான் சமைக்கலன்னு நீ எங்க போய் சாப்பிடுவ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா அவங்க மேலேயே வந்து ஒரு டிபெண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுனாலையும் அந்த அவங்க மேலேயே டிபெண்ட் இருக்கணும்னு ஒரு விஷயம் வரும்போது சில விஷயங்களை சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஹர்ட். ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நடந்து ஒரு காமெடியாக சொல்கிறேன். இந்த டிபெண்ட் அவங்க மேலே ஒரு டிபெண்ட் இருக்கணுன்றது நம்மளே ஏரியாமே சில விஷயங்கள் நடந்துருன்றதுக்காக சொல்ல வரேன். நேற்று லைவுக்கு வந்தேன். சரி சார். இந்த தியாகு பையன் என்ன பண்ணா, சான் பிரான்சிஸ்கோ போறான் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்லேருந்து பேசுறேன், தெரியாம பண்ணிட்டேன், லைவ்ல இருக்கீங்கன்னு தெரியாதுன்னா. இவன் லைவ் வந்ததுமே இவன் என்ன பண்ண, டமால்ட்டு போய் சைலண்ட் மோடு மாற்றினான். நண்பர்களே, இந்த சைலண்ட் மோடு மாற்றினேன் தெரியல, அது உடனே மாற்றணும்ல, கையோடு மாற்றணும், கையோடு செய்யணும். சில விஷயங்கள் நான் உடனே பண்ணுவேன், நம்மளுக்கு சில எரர் இருக்கும்ல, உடனே பார்க்கணும், கரெக்டாக வச்சுக்கணும். பர்சன் நான் தான் தொலைப்பேன். இவ்வளோ யோகிய மயிரம் நம்ம பேசுகிறோம்ல, நம்மளுக்கு இது மாதிரி நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த சைலண்ட்டை வந்து மாற்றுறது. கையோடு செய்யணும், உடனே எடுத்து வச்சுட்டா போதுமே, உடனே இந்த சொலை எடுத்து போட்டால் போதுமே, உடனே இந்த குப்பை போயிடுமே, இப்படிலாம் பேசுகிறேன் நான். இது பண்ணு முடிச்சது பேசியாச்சு, முடிச்சாச்சு. காலையில் என் அசிஸ்டண்ட்டு பேட்ரி சிஸ்டத்தில் வந்து ஒரு பேட்ரி வாங்குறதுக்காக போனால் அவன் வந்து எனக்கு 11 மணிக்கு கால் பண்ணியிருக்கான். நான் வந்து இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. நான் வந்து இந்த மிஷன் இம்பாசிபிள் ட்ரைலர் நல்ல சவுண்டோட பார்க்கணும். எனக்கு சவுண்டோட பார்க்கணும், ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. இங்கே சவுண்டோட தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன், ஹெட்ஃபோனை போட்டுட்டு மிஷன் இம்பாசிபிள் பார்க்குறேன். பார்த்து வந்தால் அப்புறம் அதனுடைய கண்டினியூஷனாக நிறையா ட்ரெய்லர்ஸ் ஓடிட்டுருக்கு. ஓடிட்டு இருக்கும்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சரி ஃபோன் எடுத்து பார்ப்போம் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தா இவன் இத்தனை கால் பண்ணியிருக்கான். எத்தனை கால் பண்ணியிருக்கேன்ட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தான் இவங்க கால் பண்ணுறாங்க. என்னப்பா பண்ணுற? வீட்டில் தான் இருக்கேன், அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ எத்தனை கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் வந்து ஜிஜேஷை கூட்டிகிட்டேன், உனக்கு வந்து நான் வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்கேன். என்னதுக்கு நீ காலே எடுக்கலை? என்றைக்கும் ஃபோன் பண்ணாதவன் என் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். என்ன ஜாக்கிக்கு வந்து ஜாக்கி அண்ணனுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 வாட்டி ஃபோன் பண்ணுறேன், அரை மணி நேரமாக எடுக்கலன்னு. இவங்க வந்து என்னென்னா, இல்லையே அப்படி எடுக்காமல் இருக்க மாட்டானே அந்த ஆள் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோன் பண்ண, நானும் எடுக்கல. அவங்க ஃப்ரெண்டுலேருந்து ஃபோன் பண்ண, அவங்களும் எடுக்கல. இப்போ ஃப்ரெண்டை கூப்பிட்டு காரில் பரபரப்பாக வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் பேசிட்டு இருந்தேன். கையெல்லாம் நடுக்குது, டக 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 டகன்னு நடுக்குது. எனக்கு உண்மையிலே ஃபோன் சைலண்டில் இருக்குன்னு எனக்கு தெரில. நான் ஹெட்ஃபோன் போட்டதுனால தான் ஃபோன் கேட்கல போல இருக்குன்னு நான் விட்டுட்டேன். சரி அப்படி இப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே அவங்க காலைல எடுத்து பண்ணாங்க. இந்த படப்படப்பெல்லாம் தீர்ந்துச்சு. அப்புறமேட்டா வந்து இப்போ தான் தெரியுது இதில் என்னென்ன அந்த டிபெண்ட்டுக்கு இப்போ தான் வரேன். இவனுக்கு மயக்கம் வந்தால் கூட இவனுக்கு என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ண கூட தெரியாதேன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் படம் பார்த்து 911 நீ எனக்கு கால் பண்ணிருப்பேன்னு கேட்டா. நான் சொன்னேன், டிபெண்டாக நீ தாண்டி என்னை வளர்த்து வச்சிருக்கிற, ஏதோ மாத்திரை எடுத்து கொடுக்குறதுலேருந்து ஜட்டி எடுத்து கொடுக்குறது, என்னை வந்து கெடுத்து குட்டி சேராக வச்சு நீ தான். எனக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இவனுக்கு எதுவுமே தெரியாது சொல்லிட்டு இருக்க, ஆனால் நான் செஞ்சதெல்லாம் நீ தான். இல்லை எனக்கு தெரியுமே அப்படின்னு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி தெரியும்ல,
எமர்ஜென்சி எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன்? நான் வந்து இங்கிலீஷில் 911 வந்து சிக் இங்கே வந்து 111 தான் நீங்கள் வந்து கால் பண்ணணும். இப்போ இந்த காமெடியில் இதான் இப்போ தெரிஞ்சுது. ரைட்டு, இதெல்லாம் பேசி முடித்தோம். 3:45 3:50 யாழினி வந்து ஃபோன் பண்ணும். 3:50 ஃபோன் பண்ணும். ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோமே ஃபோன் பண்ணும். அப்போ நான் லைப்ரரி போகிறேன் இல்லை வீட்டுக்கு வரேன். இது வந்து தகவல். ஸோ 3:45 நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோனை எதிர்க்க வச்சுக்கோ. ஏன்னா குழந்தை ஃபோன் பண்ணும்போது நம்ம எடுக்காம கூடாதுன்றதுனால ஃபோன் வச்சுக்கோ. ஏன்னா படமே பார்த்துருந்தா கூட டக்குன்னு அதில் லைட் வரும் இல்லையா அப்படின்னு. அவள் ஃபோன் பண்ணா எடுக்கல. உடனே இவ்வளோ நான் யோசிக்கிறேன், நம்ம இருக்கோம், நம்மளுக்கு ஃபோன் பண்ணாமல் அம்மாக்காரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அம்மாக்காரி ஆஃபீஸில் இருப்பாள், எதுக்கு வாங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. வந்து அப்போ தான் எனக்கு தெரியும், நைட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணவனுக்காக லைவில் வந்து மாற்றின சைலண்ட்டு தான் நான் மாற்றலை. இவங்க உடனே மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம ரொம்ப யோகி எடுத்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல வழிகட்சி விழுந்துருவோம்ல, அந்த மாதிரி கதையை மாட்டிக்கிட்டேன் நான். அப்போ தான் எனக்கு தெரியுது ஹெட்ஃபோனால் இல்லை, சவுண்டே வைக்கலை அப்படின்றது. சவுண்டு வச்சா தானே தெரியும், கொஞ்சமாவது கேட்கும்ல என்னதான் இருந்தாலும். ஐ ரியலி வெரி பிட்டி மை செல்ஃப். காரணம் அதை விட இப்போ சொன்னாங்களே டிபெண்ட் இந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன தெரியும் சொல்லுங்க. வளர்த்து விட்டேன்னா இல்லை மேடம், வளர்த்து அந்த மாதிரி விட்டுறீங்க, அப்புறம் டிபெண்ட் ஆகாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. சேம் கேர் சார், அதேதான். இதில் எல்லாத்தோட ஒரு இன்னும் உச்சக்கட்ட காமெடி இதில் என்ன அப்படின்னா, ஜாக்கி கிட்ட ஒரு கீ இருக்கும், யானி கிட்ட ஒரு கீ இருக்கும். நான் கீ வச்சுட்டு அப்பவுமே ஜாக்கி சொல்லுவாங்க, கீ எடுத்துட்டு போ, எனக்கு எதுக்குடா ஒன்று நீ இருக்கு போற. இது வந்து நான் அதாவது இவ்வளவு கிளவரா யோசிக்கும் போது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இருக்கணும். இது இல்லைன்றதுக்காக ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வெளியே போயிட்டேன், யானி ஸ்கூல்ல இருக்கு, திடீர்னு அவசரம் வீட்டுக்கு வந்துட்டேன், ஏதோ மயக்க அடிச்சுட்டு ஏதோ ஒன்று வந்துட்டேன், ரோட்லேயே நிற்பியா? இந்த மாதிரி நடந்திருக்குன்றேன். இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ கீ ஒன்று இன்னைக்கு எடுத்து கொடுக்கணும், ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த இடத்துல கீ வேற இல்லை, அது வேற. அதில் வந்து கார் ஓட்டிட்டு வரவன் என்னை விட டென்ஷனாக ஓட்டிட்டு வரான். அவன் வந்து பக்கத்து தெருவுக்குலாம் போயிட்டான். எனக்கு சாதாரணமாக என் வீட்டுக்கு நேர் வழியாக வந்தாலே நான் 1000 சூப்பரு. அவன் ஒரு 2 சந்து மாறி வந்தோடனே எனக்கு எங்கே இருக்கோன்னு தெரியல, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் எனக்கு தெரியலையே அப்படின்ற நான். அவன் டென்ஷனில் அவன் வேற மாதிரி வந்து ஒரு மாதிரி போச்சு. வந்தா இங்க என்கிட்ட கீ கிடையாது, ஏதாவது ஒண்ணு. இப்ப நான் எப்படி கீயை திறப்பன்றதே எனக்கு தெரியல. மயக்கட்சி வந்தனாலதான் போன் எடுக்கல அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆள்லாம் கூட்டு வரதுக்குலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி காமெல்லாம் நீங்க நடந்துன்னு வச்சுக்கலாம், ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்னு நம்ம சொல்றோம், இவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக வளர்த்து வச்சிருக்காங்கன்ற. இப்போ நானும் அது மாதிரி தான். இப்போ இவங்க ஏதாவது ரூட்டுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியாது, நீ தான் இருக்கல நீட்டுன்னு போகிற, நான் இதுக்கு ரூட்டை பார்த்துட்டுன்னுவாங்க. இது எல்லாமே வந்து அன்னைக்கே கத்துருக்கலாமோ, அன்னைக்கே செஞ்சிருக்கலாமோன்ற மாதிரி வரும் சம்டைம்ஸ். தட்ஸ் ஆல். கரெக்ட். இந்த விஷயத்துக்கு தான் நான் எதுக்குன்னா, அந்த மாதிரி தன் மேல ஒரு டிபெண்டன்சி இருக்கணுங்கிறதுக்காகவே இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு பிம்பமாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க அவங்க. அந்த பேசின அந்த அம்மா வந்து அப்படிதான் தெரிஞ்சாங்க. நான் கிச்சன்ல யாரையுமே விட மாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் தான் சமைப்பேன் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா, ஒண்ணு இங்க வந்து வாதத்துக்காக பேசுறதா இருக்கட்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, என் மேல இருக்கிற அந்த டிபெண்டன்சி அப்படி இருக்கிறதா மாதிரி அப்படியே போயிடுறது. ஓகே, அது ஏன் சார் அந்த இடத்துல கக்கத்து சொரியறது வருது? சரி, ஓகே, சரி, மாத்தி சொல்றேன். வேண்டாம் தேவை. நம்ம வந்தவங்களை வந்து கூப்பிட்டுருவோம். 53 பேர் இருக்கீங்க, 32 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. லைக் பண்ணவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகல சௌபாகியமும் உண்டாகும், மங்களம் உண்டாகும். நானும் இருக்கேன். ஓகே, சரி, யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனந்தி அண்ட் மகிழா கண்ணன், அமுதன், பராசக்தி, நரேனி. அமுதன் வந்தனால ஒரு விஷயம் சொல்லணும். போஸ்ட்மேனை வந்து பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போஸ்ட்மேனுக்கு செம்ம மாற்று. இன்னைக்கு ஆக்சுவலி இந்த கலாபரத்தில் அந்த கலாபரம் நடந்தது காலையிலே, இது பயங்கர கலாபரம். ஆமாம், ஓகே, ஹீனோஸ். ஓகே, அமுதனுக்கு தெரியும். ஓகே, ஃபைன். ஃபாத்திமாவும் ரொம்ப ஸ்வீட் எல்லாம் செஞ்சு முடிச்சு, ரம்லான்லாம் முடிஞ்சு இப்போதான் வந்திருக்காங்க. ஒரு வாரம் ஆளை காணோம். இன்னைக்கு தான் ஹாய் சொல்லியிருக்காங்க. ராஜி கார்த்திக் வந்திருக்காங்க, சௌமியா நவீன், பாமதி, கௌரி ரமன், ராஜகுரு, ஜோதிலக்ஷ்மி, சங்கீதா சண்முகம், அண்ட் நிவி, அண்ட் மைக்கோல் சொல்லிட்டேன், மீனாட்சி, அண்ட் ஏஜேஎம், ஷாலினி கோகுல் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, சாந்தி துரைசுவாமி, அண்ட் ஜிஜே ரொம்ப லேட்டாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அண்ட் ரம்யா. மீனாட்சி வந்து அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அவள் தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான்.
இங்க ஒரு ஆளை நான் உருவாக்கிட்டு இருக்கேன், கவலையப்படாத. ஆமாம். அந்த மாதிரி ஒரு ஆளை ஆக்சுவலி நேற்று கிஃபின் வீட்டில் வந்து ஜோன்ஸுக்கு வந்து நானே பண்ணி விட்டுருப்பேன். நீ எனக்கு பண்ண, நான் உனக்கு பண்ணணும்னு பண்ணியிருப்பேன். இது ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்கா, அது ரொம்ப இதாக இருமே அப்படின்ற மாதிரி ஆயிடுன்றதுக்காக நான் அது வாயை மூட்டுறேன். அதை வந்து அது ஒரு கலை. அது ஆக்சுவலி அதை வந்து எப்படி வந்து சமையல் பண்ணணுமோ அது மாதிரி ரொம்ப இதுவாக அழகாக செய்யலாம். கண்ணு பார்த்தா கை வேலை செய்ய போதும் மாதிரி செய்கிற ஆள் நம்மளுக்கு வந்து பதட்டம் ஒரு மாதிரி. அப்புறம் நான் ஒரே ஆளு இந்த கிருதாவிலேருந்து எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி எல்லாம் பண்ணவே வந்துடுது. ரைட்டு, இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் எடுக்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம டச்சப் மட்டும் நம்ம சும்மா நின்னுமே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கே வந்துரும்ல சில நேரத்தில். நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாமே, சில இடங்கள்ல நம்மளுமே கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாமே, ஒருத்தனா வந்து ஒரு விஷயத்த பண்றானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப். ரைட், அதேதான் மீனாட்சி சொல்லியிருக்காங்க. வந்து $25 நான் ஒர்த்தே கிடையாது. உண்மை. சரி 4 இழுத்துட்டு முடிஞ்சு போச்சு கதை. இதுல என்ன வந்து அவன் வந்து என்ன பண்ண போறான்? நம்ம ஊர்லயாவது இந்த பிளேடை வச்சு இந்த உண்மையிலே அது என்னது, வெம்புலியா என்ன ஊர் அது, ஹேமர்ஸ் நாட்டா இது, லண்டன்ல ஈஸ்ட் ஹாம்ல நம்ம ஸ்டேஷன் பக்கத்திலே ஒரு பார்பர் இருக்காப்ல, ஒரு தெலுங்குக்காரர். உண்மையிலே சந்தோஷ் பக்காவா பண்ணான். உண்மையிலே பக்காவா பண்ணான். அது அவன் சொன்னான், சார் இந்தியனுடைய டேஸ்டிங் யாருக்கும் தெரியாது. நாம வந்து அந்த ஊர்ல இந்த கிருதாவில இருந்து இதெல்லாம் வந்து ஷவரம் பண்ணி எடுப்பாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பக்காவா இங்கெல்லாம் முடியலாம் இல்லாம பக்காவா கட் பண்ணுவாங்க. இவனுங்க வந்து அந்த பிளேடே எடுக்க மாட்டானுங்க. டர்ரு 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 அவ்வளோதான், கிளம்பு அப்படின்றானுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இவனுக்கு கிட்ட இருந்தது. அதனால அதுதான் செஞ்சோம். ரைட், அடுத்தது. ஓகே. அண்ட் சங்கீதா சொல்லியிருந்தாங்க, இந்த ரவா லட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் சைடு அப்படின்னு நினைக்கிறேன் குக் பண்ணுறதே. எனக்கு யாராவது வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே தீந்துருச்சுன்னா எனக்கு கோவம் வரும். எனக்குமே கோவம் வரும். ஐ எம் ஹாப்பி தட் தே லைக் த ஃபுட். ஆனால் நெவர் வென் ஐ குக் அப்படின்னாங்க. செய்யும் போதே யாராவது எடுத்துட்டு போனா ஆமா ஜாக்கி, செய்யும் போதே வந்து சாப்பிட்டுட்டு காலி ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். எடுத்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம், சாப்பிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு இது வந்து இது ஒண்ணு. அப்புறம் நம்ம கழுவிட்டே இருப்போம் பாத்திரம், அப்ப கொண்டு வந்து பாத்திரம் போடுறது எனக்கு பிடிக்காது. அப்புறம் அந்த பெருக்கும் பொழுது நடந்து வர்றது எனக்கு பிடிக்காது. உட்காந்துக்கோ, பெருக்கும் போது தான் உனக்கு நடக்கணும்னு தோணுமா, துடைக்கும் போது தான் நடக்கணும்னு தோணுமா? இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் வரக்கூடிய விஷயம். துணி துவைக்கும் போது 2 துணி எடுத்துட்டு வந்து போடுறது, அதான் சரியே அப்படின்ற மாதிரி பண்ற இந்த எந்த விஷயங்களுமே நமக்கு பயங்கர காண்டாயிரும். ஓகேவா? நானாவே கூட செஞ்சு எடுத்துட்டு வருவேன். இப்ப சூடா சில விஷயங்கள் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு வடையோ ஏதோ ஒரு விஷயம் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், சூடா கொண்டு வந்து கொடுப்பேன். அதுவே நானே அல்வா வந்து பண்ணுவேன். கேரட் அல்வா பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா டக்குன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம்னா அது வேற. சும்மா ரவா லட்டு வந்து அது பிடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளரே வந்து எடுத்துன்னு போனா என்ன பெருச்சாணி, சின்ன பெருச்சாணி, அதேதான். ஓகேவா? சரி விடுங்க. அண்ட் நிவி சொல்லியிருந்தாப்புல, நிவி வந்து என்ன சொன்னா, நான் எங்க அம்மாவோட சீரியல்லாம் பார்ப்பேன், ஆனா ஜாலியா ஃபன் மேக் பண்ணுவேன். என்னடா இப்படி சில்லியாலாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செஸ் பஸ்டர் மாதிரி. அந்த மாதிரி நாங்களும் வந்து ஃபன் பண்ணி பாக்குற மாதிரி தான் ஜாரலாம பாருங்க. ஆனா இங்க ஆப்போசிட்ல வரவங்க எல்லாமே அந்த மாதிரி வந்து புனித பிம்பங்களை வந்து டிவி சீரியல்லாம் பார்த்து வந்தவங்க தான் பேசுன மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆக்சுவலி நிறைய நீ கூட கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் சங்கீதா சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஷாப்பிங் போகும்பொழுது நான் கீரை வாங்குவேன், பட் ஒன்ஸ் ஐ வாண்ட் டு குக் சம்திங் ஐ கோ ஃபார் கேபேஜ் ஆர் பொட்டேட்டோ. அதான் டக்குன்னு குயிக்கா கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் இருக்கிற விஷயங்கள் வந்து நான் செய்வேன் அப்படின்ற விஷயங்களை சொன்னாங்க. அண்ட் குக்கிங் கூட ஏஜேமோட பாயிண்ட் ரொம்ப வேலிட். அது குக்கிங் பண்றது கூட பரவாயில்ல, ஆனா அந்த வெசல் வாஷிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நினைச்சாலே குக்கிங் ஆசையே போயிடும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து மீனாட்சி சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, குக்கிங்கும் டிஷ் வாஷிங்குமே நம்ம தான் அவங்களுக்கு ஈஸியர் ஆக்கிட்டோமா, ஜாக்கி டிவி தான், அதனால வந்து ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அண்ட் நான் சொன்னதுதான், ஷாலினி கோகுல் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்றது அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சங்கீதா சண்முகம் சொல்லியிருந்தாங்க, அவங்களுமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நான் தான் ஹேர் கட்லாம் பண்ணி விட்டுருவோம் வீட்டில். என்ன ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கண்டவே இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் ஜோதி லட்சுமி உங்களை பாராட்டியிருந்தாங்க, குட் ஜாப் ஜாக்கி, நீங்களே வந்து டிஐஒய் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பயங்கரமா பண்றீங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி டிஐஒய் எல்லாம் பண்ணாங்களாம். ஐ வுட் லைக் டு என்கரேஜ் யூ ஆன் ஸ்டஃப் விச் யூ கேன் டூ யுவர் செல்ஃப், கீப் இட் அப் அண்ட் பி சேஃப் அப்படின்னு இருக்காங்க. அண்ட்
எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் ஆங்ஷியஸ் மூமெண்ட்டாக இருந்திருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையிலே நான் வந்து வந்ததுமே கிட்ட போனால் அவள் அழுதுருவான்னு எனக்கு தெரியும். அவள் வந்து பதட்டத்தில் வரா. நான் என்ன நினச்சேன், நான் இவ கார்லேருந்து நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே குத்துக்கல்ல அப்படின்னு சொன்னதுமே அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுவான்னு நான் நினச்சேன். அவசரத்தில் வேணா சாப்பாடு போய் கம்ப்யூட்டர் இல்லாமல் எடுத்துன்னு வர போகிறா, லேப்டாப்லாம் மூடி வச்சு எடுத்துன்னு வர போகிறான்னு நான் நினச்சிக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்டோட வந்து இறங்காமல் அப்படியே போயிடுவேன்னு நான் நினச்சேன். திடீர்னு இவங்ககிட்ட அசிஸ்டன்ட் பேசிட்டே இருக்கேன். டம்மால் வீட்டு காலிங்கில் இருக்குது. என்னன்னு பார்த்தா கதவை திறக்கிறேன். கதவை யாரோ பார்சல் எடுத்து வந்துருக்கான் போலன்னு போய் திறந்தா ஐயோ உள்ளார ஓடுறா. ஆமாம், யாரா வெள்ளைக்காரி அவளையாவது புக் பண்ணி வச்சிருக்கோன்றதுக்காக இப்போ யாருன்னு பார்க்கறதுக்காக ஆஃபீஸுக்கு போக நேரம் வீட்டில் வந்து செக் பண்ணுறதுக்கு வராளா அப்படின்ட்டு. இல்லை எப்படிலாம் இந்த மனுஷனுக்கு எப்படிலாம் தோணி இருக்கு பாருங்க. இல்லை டக்குன்னு தோணுச்சு. ஓ போ நேராக உள்ளார போனா. ஒன்று பாத்ரூம் போனால் சூசு வருது, சீக்கிரம் அவ்வளோ தூரம் வந்ததில்லை, பதட்டத்தில் வந்துட்டுன்னு சொல்லலாம். இவன் பெட்ரூம் போய் பார்க்குறேன். அப்புறம் தான் தெரியுது யாழினி பெட்ரூமில் இருக்கிற அந்த பேர் என்ன வாட் இஸ் தட் ரீடிங் இதில் வந்து டேபிளில் வச்சு அப்புறம் வந்து கால் எடுத்துட்டா. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா கால் வந்து போய்கிட்டு இருந்தது. நான் பேசக்கூடிய அந்த சுச்சுவேஷனு டக்குன்னு இங்கே இந்த ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கிறதுனால இங்கே ஊரில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஃபேமிலி எமர்ஜென்சி கொஞ்சம் நீ வந்து எனக்காக அதை பேக்கப் கொடுத்துட்டே இரு, நான் அதுக்குள்ளார வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தேன் நான். அதனால அவங்க எனக்காக அந்த காலை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஐ ஜாயின்ட். அதனால குடூர்னு ஓடி வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல காலை ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அமுதனுக்கு வந்து தெரியுமா, மார்னிங்கே தெரியுமா போஸ்ட்மேன் விஷயம். ஓகேவா, ஃபாத்திமா வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்ப்ரிங் பிரேக்குக்காக வெளில போயிட்டாங்களாம். அவங்க ஊரில் ஸ்ப்ரிங் பிரேக்கா இப்போ தான் வந்தேன் நான், ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களை, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. லவ் யூ டூ. ஓகே, அண்ட் இவங்க ஷாலினி சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் எராவில் வந்து கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி வந்து கிரியேட்டட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்சஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ வென் அ லவ்ட் ஒன் டசன்ட் பிக் அப் த ஃபோன் எஸ்பெஷலி சமன் ஹூ யூஸ்வலி ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னும் பொழுது பயங்கர இன்டெக்ஸ் ஆகிடும். அந்த ட்ரிகரை வந்து சென்ஸ் அண்ட் பேனிக்கை கிரியேட் பண்ணும். நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட மைண்ட் வந்து வியர்டாக வந்து யோசிக்கும். கான்ஸ்டன்ட் செக்கிங் வந்து இன்ஸ்டன்ட் வேலிடேஷன் அண்ட் எனி டிலே ஃபீல்ஸ் லைக் அ த்ரெட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்னு இருக்காங்க. ஷால் நீங்க அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன இங்கே டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நாங்கள் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்சஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். என்னன்னா இப்போ ஜாக்கி வந்து இப்போ ஃபோன் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா நான் தூங்க போறேன்டா சொல்லிடுவாங்க. பாத்ரூமுக்கு போகிறாங்க, குளிக்க போகிறாங்க, ஆனால் ஃபோன் சார்ஜில் போட்டு போகிறாங்கன்னா கூட நான் வந்து குளிக்க போகிறேன், சார்ஜில் இருக்குது ஃபோன். ஜாக்கிக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் எப்போவுமே ரொம்பவே முக்கியம். சார்ஜ் போடல அப்படின்னு நான் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அதேதான், என் ஃபோன் வந்து சார்ஜில் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் வந்து நிறுத்தவே முடியாத ஒரு பிரயாணத்தில் இருக்கிறேன், எதிர்பாராத விதமாக ஆயிடுச்சுன்னா அப்போ ஒன்றா அதை தவிர்த்து நீ என்ன, அதுதான் உனக்கு கம்யூனிகேஷன். நான் வந்து யாழினி சொல்லுவேன், யாழினி ஹெட்ஃபோன் போட்டு கேட்காத, ஏதாவது ஒன்று நடந்தால் கூட உனக்கு தெரியாது, வீட்டில் இல்லாதப்ப ஹெட்ஃபோன் போடாத, இருக்கும்போது கூட வந்து போட்டுக்கோ, ஏன்னா நமக்கு தெரியும். அதுக்கு கூட வந்து ஒரு பக்கம் கம்மியாக கேளு, கூட்டா உனக்கு காதில் கேட்கணும். ஒரு எமர்ஜென்சி அம்மாவே திடீர்னு வந்து ஏதோ பாத்திரம் கீழே விழுந்துட்டு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும், அப்போ வந்து ஒன்று வந்து கூட்டுட்டு இருக்க முடியாது, கூட்டினா உடனே வந்து வரணுன்ற மாதிரிலாம் எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான். இன்னைக்கு நடந்தது இந்த சைலண்ட் மோடு தான் இதுக்கான பிரச்சனைன்னு வச்சுக்காங்களேன். பட் ஆனால் நான் வந்து தண்ணி அடிக்க போகிறேன்னா சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து ஒரு 2 பெக்க போட்டு படுக்க போகிறேன், டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன், நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே தான் படுப்பேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன். படத்துக்கு போகிறேன், ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, இந்த அளவுக்கு இருந்ததுனால தான் எனக்கு ஃபோன் எடுக்கல அப்படின்ன உடனே ஒரு அந்த ட்ரிகர் பாயிண்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அண்ட் அமுதன் வந்து சந்தோஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க மூவி. அண்ட் கலைசெல்வி வந்திருக்காங்க, ரம்யா சொல்லியிருக்காங்க இந்த நான் வந்து எனக்கு ரொம்ப அமேஸ்டாக இருக்கும் இந்த பீப்புள் வந்து யார் லவ் குக்கிங்கு, குக் ஃபார் சேவிங் மணி அண்ட் ஹூ டஸ் தோஸ் ஹூ என்ஜாய் குக்கிங், ஏதோ டெய்லி சம்திங் ஹோம்மேட் இஸ் ஹெல்தி இட் செல்ஃப் எ லாட் அப்படிங்கிற மாதிரி பேசுறதும், இட் இஸ் டேஸ்டி பட் நாட் அமோகம், அது வெறும் ஒரு பேசிக் மெனு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. குட் படுத்துடலாம். காஃபி தெரியும் உங்களுக்கு? எனக்கு டீ தான். ஏன்னா நம்ம குழந்தை வந்து இந்த காஃபி தூள் போட்டு ரொம்ப கஷ்டப்படணும், அந்த டீ பேக் அப்படி போட்டு சர்க்கரையை போட்டால் கொஞ்சம் அப்படியே அவள் கொண்டு வந்து கொடுக்குறது இல்லையே உங்களுக்கு? அப்படிலாம் நான் வந்து கொடுக்குறது இல்லை. நான் வந்து இந்த டீ பேக்கை நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ராஷில் போட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் கரெக்டாக இருக்கா அதுக்கப்புறமா பார்த்துட்டு கொடுக்குறேனே பாப்பா. ஸோ என்ன பட் இவ்வளோலாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அது வந்து கழனி தண்ணி மாதிரி ரொம்ப ஆறி போயிடுது. அதனால அந்த டீ பேக்ஸ் வந்து புழிஞ்சிட்டு உடனே எடுத்து வந்துரு. எனக்கு டீ வேணுமா? எடுத்துடா செல்லாம். காஃபி படுத்துடணும், நாளைக்கான விஷயம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சா?
trying. Finishing it up. I don't know what to wear tomorrow. I'm thinking. ஓகே. அப்புறம் இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சரி இதுக்கு இந்த விஷயம் ப்ராசஸ் போகும்போது டீப் கிளீனிங் வந்து இந்த என்னது இந்த குளிக்கிறதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்க ஒத்தா. அதாவது நிம்மதியாக சோப்பு போட்டு கூட குளிக்க முடியாரா. இந்த ஆர்மர் ஆஃப் காடு ஆப்ரேஷன் கண்ட்ரோலில் ஒன்று வந்து இந்த அரேபியாவில் போய் தங்கும் அந்த பொண்ணு, அது குளிக்கும். அதுக்கு வந்து பைப்லாம் தண்ணி இல்லை, கீழே அடிச்சு தான் மேலே தண்ணி வந்து ஊற்றும். அது தடுக்குன்னு அடிச்சுன்னு வந்து ஒரே இடத்துல குளிக்கும். திரும்ப ஏன்னா அடித்தா தானே தண்ணி வரும். அந்த மாதிரி என்னவோ போ சரி விடு. ஒரு இப்படி திரும்பினா அந்த கண்ணாடியில் இடிச்சிடும் டம்முன்னு, இப்படி திரும்பினா இந்த இடத்துல டம்முன்னு. இவனுக்கு என்ன இந்த லான்ட்டு வந்து இந்த இவ்வளோ தூரம் தண்ணியில் சோப்பு எடுத்து இப்படிலாம் தொடையெல்லாம் காமிச்சிக்கிட்டு கழுவி குளிப்பேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லையும் வச்சுருக்கானுங்க புறம்போக்குங்க. இப்படி திரும்ப முடியல, இப்படி திரும்ப முடியல. எங்க சரி விடு, என்னவோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை சொல்கிறேன். அப்புறம் இன்னைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி டாய்லெட் கிளீட்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி அந்த வேலையை இன்னைக்கு பண்ணி முடிச்சுது. அதுல ஒரு பேண்ட்டை வேற நாஸ்தி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஏன்னா அந்த இது நல்ல பேண்ட் ப்ளீச் எனக்கும் தோணலை, ஜாக்கிக்கும் தோணலை. ஜாக்கி ப்ளீச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த எங்க பாத்ரூம்ல இருக்கிற அந்த கிளாஸ் டோரை வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். அவன் ஒழுங்காவே ஒட்டி வச்சுட்டு போல, அது எங்கேயாவது விழுந்துருந்துற போதுன்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து வச்சிருந்தேன். அதனால நானுமே அந்த ப்ளீச்சுங்கிறது ஸ்ட்ரைக் ஆகல, அது படுன்றது உண்மையிலேயே ஸ்ட்ரைக் ஆகல. சுத்தமா பழைய பேண்ட் போட்டுருந்தா கூட பரவாயில்ல, போயிருக்கும். புது பேண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது இவங்களுக்கு. நேத்து கூட சொன்னாங்களே இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு, சொல்லி முடிக்கல, எல்லாம் வச்சுட்டாங்க போல. அந்த பேண்ட் வந்து நாசமாயிடுச்சு. சரி விடுங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே. நிறைய சொல்லியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டும் வந்து சைனீஸ் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை போவாங்களாம். $18. ஆமாமா. அதுக்கப்புறம் டிப்ஸ் வேற $3 கொடுப்பாங்க. ஆமா, அவன் அதுதான் அந்த 15 தான். அண்ட் இவங்களுக்கும் பாருங்களேன், இங்கேயும் அதே விஷயம் தான் ஜாக்கி. அவங்க தான் கலரிங் பண்ணுவாங்களா, நரேனி தான். இங்கேயுமே அது ஏன் தெரியலையா, கலரிங் பண்ண மாட்டாங்க. கலரிங் பண்ண மாட்டான். ஆமா, நம்மளே தான் பண்ணிக்கணும். அப்புறம் நான் அன்னைக்கு இவங்க யாருமே இல்லை. முன்னாடியாவது பின்னாடி பட்டிருக்கா, அங்க போட்டிருக்கா, எங்க போட்டிருக்காலாம் கேட்பான். இப்பெல்லாம் நானே பக்காவா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்க வந்து ஜாக்கி ரொம்ப வந்து தன் கையே தனக்கு உதவின்னு இருக்காங்க. ரேகெல்லாம் அழிஞ்சு போயிட்டு. ஓகே. ஜோதி வந்து என்ன ரொம்ப பிரேவ் சுதானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரிஷியேட் யுவர் லவ் அண்ட் கேர் அப்படின்னாங்க. நன்றிகள். நாகூர்கனி அவர்கள் வந்திருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து விஷயங்கள். மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சுட்டேன். இப்போ இதில் என்னன்னா, ஒரு அம்மா வந்து எனக்கான சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்னாங்க. வாட் சுதந்திரம் ஒய் கொடுக்கப்படலை அப்படின்னா, நான் ஒரு சமையல் செய்கிறேன், டெய்லி வந்து கெட்டி சட்னி வைக்கிறேன், சாம்பார் வைக்கிறேன், இட்லிக்கு வந்து இட்லி தூள் வைக்கிறேன், இட்லி வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறேன், குடல் குழம்பு கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் எனக்கு முடியல, அன்னைக்கு வந்து வெறும் இட்லி பொடி போட்டு சாப்பிட்டுடுறா, இல்லை பூண்டு மிளகாத்தூளை போட்டு இடிச்சு தரேன், அதை வச்சு கொஞ்சம் எண்ணெயை குறைச்சி சாப்பிட்டுட்டான்னா, இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு பசங்க வந்து ஒத்துக்க மாட்டுதுங்க. பசங்க மூஞ்சி கோணி போச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படின்னு. இதெல்லாம் உங்கள் சாய்ஸு. இதை நீங்கள் பொதுவெளியில் வந்து இவ்வளோ செல்லம் கொடுத்துட்டு நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா முடியல, டெய்லி முடியாமல் இருந்து முடிஞ்சு செஞ்சு முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு முடியல, கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும்போது செய்யலைன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு கில்ட் வரும். உங்களுக்கு முடியலன்னும் போது இதை மீறி ஒரு பையன் வந்து அதை ஏற்றுக்க முடியல, ஒரு குழந்தை, ஒரு பொம்பளை குழந்தையோ ஒரு ஆம்பளை குழந்தையோ ஏற்றுக்க முடியலன்னா அப்பயே தூக்கி நாக்கில் தடவி விட்டுருவேன். அப்படின்னா நாக்கு மயிறு கேட்டுக்கு அப்படின்னு கேட்டுருவேன் நாளாம். அதுக்கப்புறம் வந்து இந்த என்னது எனக்கு அந்த அது சரி கொடுங்க இல்லை, அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அது மாறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் நீ என்ன எனக்கு மயிரை கீச்சன்னா அது கேட்க போகுது. நான் என்ன கேட்டேன்னா அதுதான் என் பொண்ணும் கேட்க போகுது. இவ்வளோ அதை பேசிட்டு போகுது, அது இதே கேள்வி அதுதான் கேட்க போகுது. என்ன செஞ்சாலும் அதுதான். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டுன்னு கேட்குறேன் நான். எஸ். ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் அந்த அம்மா வந்து இப்படி சொன்னது கூடவே இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இன்னொரு அம்மா, சரி எங்கள் வீட்டில் இப்போ எல்லாம் நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு என்னம்மா வந்து பண்ணப்படலை அப்படின்னும் பொழுது, எனக்கு பிடித்த உணவுகளை என்னால் செஞ்சுக்க முடியாது. இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு பிடிச்ச நான் ஒரு விஷயத்த செய்கிறேன், எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் ஒன்று நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருவாங்க ககபுகன்னு. உங்கள் வீட்டில் இப்படி செய்வாங்க, எங்கள் வீட்டில் இதில் இப்படி பண்ணுவாங்க, எங்கள் அத்தை இப்படி வைப்பாங்க, எங்கள் அம்மா இப்படி வைப்பாங்க, எதுக்குன்னு கேட்குறேன்.
உங்கள் அம்மா இப்படி வைப்பாங்களா, நீயும் ட்ரை பண்ணு, உனக்கும் வருதா நீ செய் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில தான் நம்மளை வந்து தள்ளப்படுவோம். சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீ ஆள வரணும், பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தரத்தானாக வந்து வீடு, என் உயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து வீடு, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, ஓ பைங்கிளி நீதமும். ரைட், அந்த மாதிரி நம்மளும் வந்து சம்டைம்ஸ் நாக்குல பல்ல போட்டு நம்மளும் சொல்லியிருக்கோம், ஏதோ பீகே தடவாம ஏதோ செஞ்சு போட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நம்ம ஒரு யோகியமர் ஒன்று சொல்லும் போது நம்மளுக்கும் அப்படி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம சொல்லுவோம். ஏன்னா அத்தனை வருஷமா நாம வந்து பாயிண்ட் வேலிடான பாயிண்ட், இத்தனை வருஷமா நாமளும் சாப்பிட்டது சோத்தமாகும் போது நம்மளுக்கு கஷ்டம், அவங்களும் 21 வருஷமா இன்னொரு சமையல் சமைச்சு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த மோர்களி it's very difficult to live the life and eat and taste that kind of life. I didn't expect that kind of taste, you know. இல்ல இதுல என்னன்னா எங்க வீட்ல அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் என்னாச்சுன்னா, உனக்கு பிடிச்சது நீ தாராளமா செஞ்சுக்க, எனக்கு பிடிச்சதை நாங்க செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு நீ மோர் சாதம் கூட போட்டுறேன் பரவாயில்ல. இப்போ உனக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் செய்ய போறியா, இப்போ நீ வந்து இப்போ உதாரணத்துக்கு நீ உனக்கு மோர்களி பண்ணிக்க போறியா, நான் எங்களுக்கு மோர் சாதத்தை போட்டுரு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம் பரவாயில்ல, இல்ல மத்தியானம் வச்ச குழம்பு இருந்தா கூட பரவாயில்ல நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்க. நோ ஃபோர்ஸிங் அப்படின்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த அம்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதுமே வந்து ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதாவது இந்த அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, 3 மணிக்கு எழுந்திரிச்சிக்க வேண்டியதானே, 3 மணிக்கு எந்திரிச்சு வச்சா இப்படி இருந்தா அப்படியே ஆயிடும் போது அவங்க சொன்னாங்க, சார் இதுக்கெல்லாமும் காரணம் இருக்கு, 3 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன்னு வைங்க, அன்னைக்குன்னு பார்த்து நீங்க என்ன சொல்வீங்க, ராகு காலம் 6 மணிக்குள்ளார வந்து நீங்க பூஜை பண்ணி நல்லா அப்படியே பூர்த்தி அப்படியே ஏற்றிடும் சார். இல்ல மேடம், எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அப்போதான் ராகு காலம்பாங்க, அப்புறம் நல்ல நேரம்பாங்க. எல்லாத்தை விட அவங்க ரொம்ப நல்ல பாயிண்டாக ஒன்று சொன்னாங்க ஜாக்கி, எல்லாத்தை விட உங்க வீட்டில் நேற்று வச்சதை வந்து நீ சாப்பிடலாம்பாங்க, நேத்து 2 நாள் முன்னாடி செஞ்சுட்டா பரவாயில்லன்னு. ஆனா எங்க வீட்டுல அதான் இந்த இதுல கிரேட் இண்டியன் கிச்சன்ல மாமனாருக்கு வந்து அம்மியில இருக்க கொட்டையில அடைச்சுக்குமா, கொட்டை வந்து அப்படியே அடைச்சி உப்பி பெருசா போய், சார் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க சார் ப்ளீஸ், லைவ்ல இருக்கும் சார், ஓகேவா? அந்த மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது சார். இதில் வந்து என்னென்னா, நம்ம எழுந்திரிச்சு நம்ம ரெடியாகி எல்லாம் செஞ்சு முடிச்சுருவோம், பசங்க எந்திரிச்சா தான் சார் பூஜை, அதுக்கப்புறம் எழுப்பி அதன் பிறகு முடிச்சதற்கு அப்புறமா ஒரு அயற்சி வரதானே செய்யும். இது எப்படி சார் அவங்க வந்து சொல்கிற மாதிரி 3 மணிக்கு எழுந்திருக்கிறது, 4 மணிக்கு எழுந்திருக்கிறது அப்படிங்கிற கதையை அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக மென்ஷன் பண்ணாங்க. அதில் அவங்க சொன்னது தான், இது எல்லாமே நாங்களும் பண்ணுறோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஹஸ்பண்டுக்கு நாங்கள் பார்த்து செய்கிறேன், பிள்ளைக்கு பார்த்து செய்கிறேன் அப்படின்னுனாலும் கூட இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு ஒரு நாள் கண்டிப்பா அலுப்பு தட்டும். அதுதான் எனக்கு வருது அப்படிங்கறத. பொதுவா இந்த சமையல், என் திருமணத்திற்கு பிறகு இந்த சமையல் குறித்து நான் எழுதின நிறைய விஷயங்கள்ல நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், 3 நாள் பாத்திரத்தை வந்து நீங்க கழுவி பாருங்களா, அப்ப தெரியும் உங்களுக்கு. பால் பாத்திரத்தை 3 நாள் பால் பாத்திரத்தை மட்டும் நீங்க கழுவிட்டீங்கன்னா. தேங்க்யூ யாழினி. இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம் யாழினி காஃபி, ஜஸ்ட் சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் ஒன்வர்ட்ஸ் இவ்வளோ காஃபி வேணுங்கிறது இல்லை. அப்பா நீங்கள் இதை கூப்பிட்டீங்க, டக்குன்னு பேசினா அவள் போயிடுவா. ஓ நீங்கள் கூப்பிடலையா? சரி, குட் நைட், போய் படுத்துருப்பா ப்ளீஸ்ப்பா. ஓகே, ஸ்ட்ராபெரி பைத்தியமாக இருக்கு. சப்போர்ட் பண்ணுறவங்க டிஸ்பிளேல கட்டி மாமா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூற விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.